மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி மன்றத்தினரும் நாளை மதுரை மாவட்டம் திருநகர் மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். பிறருக்கு உதவும் உயர்ந்த எண்ணம் நம்முள் எழ வேண்டும். தேவை எனும் காலத்தில் சரியான நேரத்தில் பிறருக்கு உதவும் வாய்ப்பை அளித்தமைக்கு அம்மாவிடம் நன்றி கூற வேண்டும். பிறர் நலனுக்காக அம்மாவை வேண்டுவதால் நாம் இப்பொழுது நன்றாக இருப்பதே பிறர் நமக்காக அம்மாவிடம் வேண்டியதே என்று எண்ண வேண்டும். Yes, we pray for others. Likewise, we are fine because Amma has answered the prayers of others. உலகம் சலசலப்பாகவும் சஞ்சலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சலசலப்பு இருக்கக்கூடாது, கலகலப்பாக இருக்க வேண்டும். கலகலப்பாக மாற வேண்டுமானால் உலக மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும். இது அன்னையின் அருள் வாக்கு. ஆடி என்றாலே மேல்மருவத்தூர் தான் ஞாபகத்திற்கு வரும். ஆடி மாதம் அன்னைக்கு உகந்த மாதம். ஆடிப்பூரம் அன்னை பூ உலகில் உதித்த மாதம். ஆகவே ஆடிப்பூரம் அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் வருவோம். கஞ்சி சுமந்து வருவோம். அனைவரும் ஒன்று கூடி கஞ்சியை பகிர்ந்துண்டு மகிழ்வோம். தானாய் எழுந்தருளிய சுயம்பு அன்னைக்கு நம் கைகளால் பால் அபிஷேகம் செய்வோம். அன்னை அருள் பெறுவோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விஸ்வநத்தம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் அருள் திரு அம்மா அவர்களது 75வது ஆண்டு அவதார பெருமங்கள பவள விழாவும் மன்றத்தின் 12ஆம் ஆண்டு விழாவும் இணைந்த விழாவாக நடைபெற்றது. இந்த விழா 2 நாட்களாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக சக்தி கொடி ஏற்றப்பட்டது. சக்தி கொடியை சக்திவேல், சக்தி கார்த்திகை கனி ஏற்றி வைத்தனர். இருள் அகற்றி ஒளி ஏற்றும் கொடியே, எங்கள் இன்னல் தீர காட்டம்மா வழியை, அருள் வழங்கி அறம் காக்கும் தாயே, எங்கள் அகமெல்லாம் நிறைந்தாயே நீயே, மருள் அகற்றி மனம் குளிர்ந்த தாயே, மறுமலர்ச்சி ஆன்மீகம் தந்தாயே என சக்தி கொடிக்கு வழிபாடு நடைபெற்றது. கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. வேள்வியினை சக்தி பலராமன், சக்தி சாந்தி துவக்கி வைத்தனர்.
சக்தி எஸ் ராமசாமி, சக்தி பி கண்ணன் உட்பட பலர் பங்கேற்றனர். வேள்வியில் ஏராளமான செவ்வாடைகள் பங்கேற்றனர். நம்பிக்கை என்பது வளமான நிலம். பக்தியும் நம்பிக்கையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஒன்று வந்தால் மற்றொன்று பின்தொடரும். அம்மா, இந்த உலகமே உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் வெளிச்சம்தான் தாயே இந்த வேள்வி என வேள்வி தொடர்ந்தது. அமரர் எல்லாம் வந்து நம்முன் அவிகள் கொண்டாரே. இந்நேரம் நமனும் இல்லை, பகையும் இல்லை, நன்மை கண்டோமே என வேள்வி புரிந்தார் பாரதி. அந்த வரிகளின் வெளிச்சம் இங்கே வேள்வியில் வெளிக்கிளம்புகிறது. அம்மா, பஞ்சபூத நாயகியே, உலக உயிர்களை பாதுகாக்கும் மாதரசியே, வெப்பம் இடும் வேள்வியில் உன் கருணை தெப்பமிடுகிறது தாயே என வேள்வி தொடர்ந்தது. அம்மா, மண்ணாதி பூதங்கள் 5 அவை உன் ஆட்சியில் மாயா